வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ. டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல இருந்து ஒரு ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நீங்க இதுக்கு ஃபீ பே பண்ணணும், இந்த பேக்கை பை பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்றது எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ரிஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணியாச்சு. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போஸ்ட் பண்ற நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல்லை மட்டும் பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் தர, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டிசிஎஸ்ல இருந்து இந்த ஒரு ஃப்ரீ என்கியூடிக்கான போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர மார்ச் 23 வரையும் உங்களுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ A to Z டீடைல்ஸை நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்றேன். ஸோ டேரக்டா அந்த இடத்துல அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல லாகின் டு டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல். ஸோ இந்த ஒரு வேர்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலுக்குள்ள போகும். ஸோ அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அதுல ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கறத கொடுத்து ஐடி கேட்டகரியில நீங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி அப்ளை ஃபார் டிரைவ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டெப் 3ல இன் சென்டர் மோட் ஆஃப் டெஸ்ட், அதாவது 3 ப்ரிஃபர்டு டெஸ்ட் சென்டரை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு டெஸ்ட் சென்டர்ஸ் அமைப்பாங்க தமிழகம் முழுவதும் நிறைய இடங்கள்ல. அதுல உங்களுக்கு பெட்டரான 3 சென்டர்ஸையும் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் தான், பட் நீங்க சென்டர் போய் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இந்த டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் இருக்கா, அந்த ஒரு வேர்டை நம்ம கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த போர்ட்டலுக்குள்ளே போகும். ஸோ இதில் நியூ கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்டர் ஹியர் இருக்கா, ஸோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த ஐடின்னு பச்சை பாக்ஸ் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஐடியில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்ளை ஃபார் டிரைவ் கொடுத்துருங்க. டிசிஎஸ் நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது என்ன ப்ரோ, இந்த பேக்லாம் பை பண்ற மாதிரி இருக்குமே அப்படின்னா, அது டிசிஎஸ், ஜியோ இது மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு அந்த ஒரு நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட். பட் இது அப்படி கிடையாது. இந்த ஃப்ரீ என்கியூடி அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் டிசிஎஸ். டிசிஎஸ் இப்போ இன்ஜினியரிங் ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்றாங்க. இது முழுக்க முழுக்க டிசிஎஸ்க்காக மட்டும். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணியாச்சு. எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டேன். மார்ச் 23ஆம் தேதி வரை டைம் இருக்கு. ஆப்வியஸா இதற்கான டெஸ்ட் உங்களுக்கு மார்ச் 15ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆக தொடங்கிடும். அது எப்படி ப்ரோ, இது லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க இப்ப ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான டேட் வந்துரும். இதுல இருந்து அப்படியே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ஒரு நாள் அப்படியே நடத்திக்கிட்டே வருவாங்க. ஏன்னா அவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகே, டெஸ்ட்ல என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கறதையும் சொல்றேன். ஸோ நீங்க இந்த ஃப்ரீ என்கியூடியில பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நீங்க பர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து பிரைமா, டிஜிட்டலா, நிஞ்சாவா அப்படிங்கிறது அவங்க உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. உங்களோட அந்த ஒரு ஸ்கில்ல பொறுத்து. யார் ப்ரோ அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி, எம்எஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா 2025 பாஸ்ட் அவுட்ஸ் மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்பெஷலைசேஷனா இருந்தாலும் நீங்க எலிஜிபிள், எந்த பிரான்ச்சா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். டெஸ்ட் எலிஜிபிலிட்டி பாருங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா, ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நம்ம இப்போ ஷோ பண்ண குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது 2025ல பாஸ்ட் அவுட் ஆன பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி. அதே மாதிரி உங்களோட 10th, 12th இல்ல டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எல்லாத்தையுமே நீங்க 60% மேல ஸ்கோர் பண்ணிருக்கணும். இன்ஜினியரிங்க ஃபர்ஸ்ட் கிளாஸோட நீங்க கிளியர் பண்ணிருக்கணும். பெண்டிங் அரியர் இருக்கக்கூடாது, பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களோட டிகிரி நீங்க ஃபுல் டைம்ல படிச்சிருக்கணும். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப் டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18ல இருந்து 28 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை நீங்க 2024 கூட நீங்க பேட்ச் கூட நீங்க செக் பண்ணுங்க, ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஹையரிங் கேட்டகரிஸ் பாருங்க, பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேம்ல இருக்கு, இது பிரைம். இதுக்கு சேலரிலாம் பாத்தீங்கன்னா 80,000க்கு மேல. அடுத்து டிஜிட்டல், இதுக்கு ஒரு 50,000க்கு மேல. அடுத்து நிஞ்சா, இதுக்கு ஒரு 25,000 பிளஸ் இருக்கும். டெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் பேட்டர்ன் பாருங்க. ஸோ ஒரே டெஸ்ட் தான் எல்லாருக்கும். பார்ட் ஏல ஃபவுண்டேஷன் செக்ஷன், அதுல நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் இருக்கும். பார்ட் பில அட்வான்ஸ்டு செக்ஷன், அதுல குவான்டிடேட்டிவ், அப்புறம் ரீசனிங் எபிலிட்டி, அட்வான்ஸ் கோடிங் எல்லாமே இருக்கும். 190 கொஸ்டின்ஸ். எப்படி இதில் நீங்க பர்ஃபார்ம் பண்ணி அடுத்து இன்டர்வியூல எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்க அதை பொறுத்து தான் இதுல எது நீங்க இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியில எதை உங்களை போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணி போடுவாங்க. போர்ட்டல் ஓப்பன்ல இருக்கு. ஸோ விருப்பமும் தகுதி உள்ளவங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இதே மாதிரி நீங்க டிசிஎஸ் பிரைம், டிஜிட்டல், நிஞ்சா, ஹையரிங், அப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ், எக்ஸாம் பேட்டர்ன், லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. நிறைய உங்களுக்கான எனஃப் டீடைல்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபீஸ் இல்லாததுனாலையும் நீங்க எப்படியும்
எக்ஸாம் சென்டர் போற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து டைம் செலவாகும், போக்குறது செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஓகே நம்மளால நிச்சயமா முடியும், இது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதுல இன்னும் நிறைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க ஃபுல்லா டீட்டெயிலாக ஒன் டைம் எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணிருங்க. கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.